வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐக்கு அந்த வழக்கை பரிந்துரை செய்து உத்தரவிட்டது. மேலும் அஜித்குமாரின் கொலை வழக்கை விசாரிப்பதற்கான அலுவலர்களை ஒரு வாரத்தில் சிபிஐ இயக்குநர் நியமிக்க வேண்டும். இந்த அலுவலர்கள் மாவட்ட கூடுதல் நீதிபதி விசாரணை அறிக்கை மற்றும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் சாட்சிகள் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசாரணை முறையாக நடைபெற வேண்டும். அனைத்து தரப்பிலும் விரிவாக விசாரணை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வரும் ஆகஸ்ட் 20 தாக்கல் செய்ய வேண்டும். தடய அறிவியல் துறை அறிக்கையை ஒரு வார காலத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மதுரை சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் சிபிஐ விசாரணை அலுவலருக்கு வாகன வசதியில் உள்ளிட்ட அனைத்து வசதிகளை செய்து தர வேண்டும். சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் திருப்புவனம் அஜித்குமார் வழக்கை விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான குழு இன்று மடப்புறம் கோயில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டிடத்தின் மேல் மாடியில் பக்தர்கள் தங்கும் விடுதியில் 3 அறைகளை விசாரணைக்கு தேர்வு செய்துள்ளனர். நேற்று அந்த அறைகளை சுத்தம் செய்து விசாரணைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வைத்து விசாரணை அறைகளை தயார் செய்துள்ளனர். இன்று முதல் விசாரணை நடைபெற இருக்கிறது.